நிலா சோழன் 2 பேருமே வெளியே வந்தவங்க. முதல்ல அந்த வீடு நம்ம கைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நிலா சோழன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க, இப்போ வரைக்கும் அப்பா அவர் பேரில் அந்த உயிலி பத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர அப்படி ஒன்று இருக்கான்னு கூட நமக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும்போதும் நிலா சொல்கிறாங்க, நிச்சயமாக அவர் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு நடேசன் மேலே இருக்க நம்பிக்கையில் நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க. சோழனுமே நிலா கிட்ட, இல்லைங்க உங்களுக்கு இருக்க நம்பிக்கையெல்லாம் சரிதான், இந்நேரம் அந்த வீட்டில் அந்த பத்திரம் இருந்திருந்ததுன்னா நாமளும் அந்த பத்திரத்தை எப்போதே எடுத்திருப்போமேங்க அப்படின்னு சொல்ல, என்னைக்காச்சும் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்களா? நீங்களும் வீட்டில் இருக்க மற்றவங்களும் அந்த உயில் பத்திரம் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் எப்போதும் நீங்கள் வந்து தேடி கண்டு பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி ஒன்று எடுக்கவே இல்லை. அதுதானங்க உண்மை. இத்தனை வருஷ காலமாக பல்லவனுடைய அம்மா ஃபோட்டோ, பல்லவன் கூட இருக்கிற ஃபோட்டோ, பல்லவனுடைய அம்மா பல்லவனை தூக்கி வச்சு அந்த எடுத்த ஃபோட்டோவையே பல்லவன் பல வருஷம் கழிச்சு தான் அந்த வீட்டிலே பார்க்கவும் செஞ்சான். அதுவும் என்னால். இல்லைனா அப்படி ஒரு விஷயம் அன்றைக்கி நடந்திருக்காதுல்ல. அதே போல் தான் அந்த உயில் பத்திரம் உங்கள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சோழனை இதை கேட்டு, இருக்கலாங்க, அப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு நிலாவை கூட்டிகிட்டு நேராக அந்த ஐயனார் துணை அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓட்டை பிரித்து கீழே இறங்கின சோழன் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காங்க. பத்திரம் கிடச்சிதுன்னா அது நமக்கு நல்லது, அந்த உயில் பத்திரம் இருந்தால் திரும்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கே சோழன் உள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க கிடச்சிதான் இல்லையாங்க, சீக்கிரம் பாருங்கங்க அப்படின்னு நிலா மேலே நின்று எட்டி பார்த்தபடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே கார்த்திகாவுடைய பெரியப்பா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இங்கே நைட்டு வரவும் செய்கிறாரு. அப்படி வர இங்கே நிலா பார்த்துறாங்க. சோழன், இங்கே உங்கள் பெரியப்பா வரார் அப்படின்னு சொல்ல, அவர் என்னங்க இந்த நேரத்தில் இங்கே வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்டே கேட்குறாங்க. என்ன கேட்டால் எனக்கு இப்படி தெரியும், ஒருவேளை நாம் வந்தது தெரிஞ்சு வந்திருப்பாரோ அப்படின்னு நிலா பதட்டத்தில் சொல்ல, இல்லைங்க நாம் வந்தது தெரிஞ்சு அவங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாகவே சோழன் சொல்கிறாங்க. அது எப்படிங்க சொல்கிறீங்க, அவர் வேற உள்ளே வரப்போகிறாருங்க, நான் வேற மேலே இருக்கிறத பார்த்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அப்படின்னு சொல்ல, நிலா கொஞ்சம் தலை கீழே போட்டு குடிஞ்சுக்கோங்க அப்படின்னு இங்கே சோழன் சொல்லும் போது நிலா படுத்த மாதிரி அந்த ஓட்டு மேலேயே இருக்கவும் செய்கிறாங்க. இப்போது கீழே நின்று அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எப்படியாவது உள்ளே போய் ஆகணும், உள்ளே சீல் வச்சுருக்காங்க, கதவை உடைச்சிக்கிட்டாவது நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு இங்கே அவங்க பெரியப்பா சொல்ல, இதை கேட்ட உடனே நிலாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு இங்கே நிலா கையை அமுத்திட்டு திரும்ப அவங்க பேசுகிறத கேட்குறாங்க. அந்த பத்திரம் அவங்க கைக்கு கிடச்சிடக்கூடாது, எப்படியாவது நம்ம அந்த பத்திரத்தை தேடி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த பெரியப்பா வந்திருக்காங்க. அதைத்தான் அவங்க பேசவும் செய்கிறாங்க. உயில் பத்திரம் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்க உயில் பத்திரத்தை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள அவங்க பெண்வாசல் கதவு வழியாக உள்ளே போகலான்ற ஒரு ஐடியாவோட இங்கே பின்னாடி போகிறாங்க. அந்த நேரத்தில் நிலா, சோழன் சோழன் அப்படின்னு மெதுவாக கூப்பிடுறாங்க. என்னாச்சு நிலா, எங்கே அவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உள்ளே தான் வராரு, உயில் பத்திரத்தை எடுக்கணுன்றதுக்காக வராரு, நீங்கள் கொஞ்சம் மறைஞ்சுக்கோங்க, எப்படியுமே அவர் அந்த உயில் பத்திரத்தை கண்டுபிடிக்க தான் செய்வார், அவர் எடுத்த அந்த உயில் பத்திரத்தை அவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு நிலா சொல்லும்போது, சூப்பர் ஐடியா நிலா அப்படின்னு சோழன் அந்த வீட்டுக்குள்ளேயே கீழே கட்லுக்கடியில் மறைஞ்சிக்கவும் செய்கிறாங்க. உள்ளே வந்த அவங்க பெரியப்பா, டேய் நீ அங்கே பாரு, இங்கே வீட்டுக்குள்ளே எந்த சத்தமும் வரக்கூடாது, பொறுமையாக நிதானமாக தேடுங்க அப்படின்னு சொல்ல, நிலாவும் மேலே படுத்தபடி அங்கே தனியாகவே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. சோழன் மாட்டிக்க கூடாது கடவுளே, சீக்கிரமாக அந்த உயில் பத்திரம் அந்த ஆளு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிலா வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிலாவும் மெதுவாக ஓட்டிலேருந்து கீழே இறங்கி வெளியே வரவும் செய்கிறாங்க. உள்ளே இருக்க எங்கள் சோழன் கீழே அடியில் படுத்திருக்க வீடு முழுக்க அலசி ஆராயிறாங்க. இந்த நடேசன் எங்கே தான் இந்த உயில் பத்திரத்தை வச்சானோ தெரியலன்னு சொல்ல, அது தெரிஞ்சிருந்தால் தான் அவரே எடுத்திருந்து இந்நேரம் இது ஏன் வீடு நிரூபிச்சிருப்பாருன்னு அவங்க பெரியப்பா கூட வந்த ஆளும் அவங்க பெரியப்பா கிட்ட சொல்ல, அதை கேட்ட அவருமே, ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், அது அவன் கைக்கு கிடைக்காத வரைக்கும் சந்தோஷம்தான், ஆனால் இனிமே கிடைச்சிடக்கூடாதுல்ல, அந்த உயில் பத்திரம் என் கைக்கு வந்தே ஆகணும், அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும், ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே இருக்க இந்த பத்திரம் அவங்க கைக்கு வந்துடுச்சுன்னா, இல்லைனா அவனுங்களே எப்படியாவது இந்த வீட்டுக்கு வரணும்னு ஒரு எண்ணத்தில் இங்கே வந்து தேடி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்லிட்டபடியே தேடிட்டு இருக்காங்க. பாவி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்கிறதுக்கு இருக்கு உனக்கு, இன்னைக்கு உயில் பத்திரம் மட்டும் கைக்கு கிடைக்கட்டும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே அப்படின்னு எங்கள் சோழன் பயங்கர கொலவெறியில் படுத்திருக்காங்க. அங்கே இங்கே தேடி அலசி ஆராயிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக ஒரு பெட்டி மட்டும்தான் கண்ணுக்கு படுது, அதுவும் அந்த பரணி மேலே இருக்கிறத. அதை தான் எங்கள் அவங்க பெரியப்பா அந்த ஆளை வச்சு கீழே எடுக்கவும் செய்கிறாங்க. நல்ல வேலை உன்னை கூட்டிகிட்டு வந்தது சரியாக போச்சு, இல்லைனா என்னால் இதெல்லாம் ஏறி எடுக்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே கீழே உட்காந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த உயில் பத்திரம் அவர் கைக்கு கிடச்சிருது. இதோ இருக்கே இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லி
ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த பத்திரத்தை எடுத்து எங்கள் பக்கத்தில் இருக்க அந்த ஆளுகிட்டையும் காட்ட, நல்லதுன்னு நீங்கள் தேடி வந்த விஷயம் இங்கே தான் இருக்கு, இது உங்கள் தம்பிக்கே தெரியல பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அவனே ஒரு குடிகார பையன், தினமும் குடிச்சிட்டு போதையிலே இருக்கவனுக்கு இதை பற்றின சிந்தனையெல்லாம் எங்கே இருக்க போகுது, அதான் இப்போ நான் தேடி எடுத்துட்டேன்ல, எப்படா இந்த வீட்டுக்குள்ளே வரது இதை எடுக்கிறதுன்னு எனக்கும் இருந்துகிட்டே இருந்தது. அதான் சரியான சந்தர்ப்பமாக பார்த்து வீட்டுக்கு சீல் வைக்க வச்சு கடைசியில் இந்த உயில் பத்திரத்தை நான் எடுக்கவும் செஞ்சுட்டேன். இனி அந்த நடேசனாலையும் அவங்க பசங்களாலையும் இனி எதுவுமே பண்ண முடியாது, இந்த வீட்டுக்குன்னு அவங்க வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உள்ள படுத்திருக்க சோழன் கிளம்பி நிற்கிறத பார்த்த உடனே அவங்க பெரியப்பாவுக்கு ரொம்ப பெதிர்ச்சியாக இருக்கு. டேய் நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு இங்கே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, சட்டையில் பிடிச்சிருக்க கையை தட்டி விட்டுட்டு திரும்ப இங்கே சோழன் அவர் சட்டையை பிடிக்கிறாங்க. என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, போனா போகுதே என் அப்பாவோட கூட பிறந்தவனாச்சே பெரியப்பான்னு நினச்சி நாங்களாம் மரியாதை கொடுத்தா, நீ எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இந்த உயில் பத்திரத்தை எடுக்கிறதா உன் திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க அந்த பத்திரத்தை உடனே டக்குன்னு பிடுங்க செஞ்சுறாங்க. இந்த பத்திரத்தை தேடி தான் நான் இங்கே வந்தேன், இப்போ இது எங்கள் வீட்டு பத்திரம் என் கைக்கு கிடச்சிருச்சு, நிச்சயமாக இதை தேடி கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டான்னு எனக்கும் தெரியும், அதனால தான் நானும் இங்கே கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தேன், நீயும் கரெக்டாக பத்திரத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி இங்கே சோழனும் சொல்கிறாங்க. இது கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ஆடி போகண்டே அவனை பிடுறா அப்படின்னு இங்கே சொல்லும்போது உடனே இங்கே அவங்க பெரியப்பா சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு பயங்கரமாக அடி விழுகவும் செய்து, அதுக்குள்ளே நீலா சைலண்ட் சத்தத்தோட இங்கே போலீஸோட இங்கே வரவும் செஞ்சுறாங்க. இங்கே பத்திரம் கிடச்ச அடுத்த நிமிஷமே நிலாவுக்கு இங்கே ஃபோனில் மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க இங்கே சோழனும். உடனே போலீஸோட வந்துருங்க நிலா அப்படின்னு சொன்னதுனால நிலா கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுறாங்க. சார் இந்த வீடு தான் சார், நீங்கள் கூட சீல் வச்சுட்டு போனீங்களே அப்படின்னு சொல்ல, இந்த நைட்டில் உங்களுக்கு என்னம்மா இங்கே வேலைன்னு சொல்லி கேட்க, சார் உள்ள ஆளுங்க இருக்காங்க சார், நீங்களே தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பூட்டை சீலை உடைச்சிட்டு உள்ளே போய் போலீஸும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சோழன் அவங்க பெரியப்பா அவங்க கூட வந்த ஆளுன்னு 3 பேருமே நிற்க, என்ன இங்கே நடக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணது நீங்கள், இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி வராங்க. இந்த வீட்டுக்குன்னு எந்த ஆதாரமும் எங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆதாரம் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு இவர் நைட்டு வந்திருக்காரு சார், எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால தான் நாங்களுமே இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டாங்க போலீஸும், என்னையா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அது வந்து அப்படின்னு தயங்கப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஆளை பார்த்த உடனேயே ரொம்ப கோவத்தில் இருக்கவங்களும் இங்கே கொடுங்க அந்த பேப்பர்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. போலீஸ் வந்துட்டு பார்த்ததுக்கு பிறகு, சார் இப்போ தெரியுதா எங்கள் அப்பா பேர் தான் நடேசன், எங்கள் அப்பா பேரில் தான் இந்த வீட்டை அவங்க அப்பா எழுதி வச்சுருக்காங்க, ஆனால் சொத்துக்கு ஆசைப்பட்ட இந்த ஆள் இப்போ எங்கள் வீட்டை அபகரிக்கணும்னு மொத்த குடும்பத்தை வெளியே அனுப்பிட்டு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பத்திரத்தை திருடவும் செஞ்சுருக்கார். முக்கியமாக இந்த பத்திரத்தை திருடுறதுக்கு உங்களை வச்சு தான் சார் இந்த ஆளை காய் நகர்த்திருக்காரு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு இங்கே போலீஸ் கேட்குறாங்க. ஆமாம் சார், இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள்லாம் இருக்கும்போது உள்ளே வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட முடியாதுல்ல, இப்படி ஒரு பத்திரம் இருக்கிற விஷயம் எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக வாழ்கிற எங்களுக்கே தெரியல, ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, ஆனால் இவரால் வந்து எடுக்க முடியலை, அதனால தான் சார் வீட்டில் எப்போ வேலை பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ பண்ண பிரச்சனையை வச்சு இங்கே வீட்டுக்கு உங்களை வச்சு சீல் வைக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே வந்து பத்திரத்தை எடுக்கணும்னு தான் சார் இவருடைய பிளானே. சார் இவரை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே போலீஸுக்கிட்ட நிலாவும், சார் இப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு சார் தாமதிக்கிறீங்க, நாங்கள் இந்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு நீங்கள் இனி சொல்லவே முடியாதுன்னு போலீஸ்கிட்ட நிலாவும் வாதாடுறாங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கோங்கம்மான்னு சொல்ல, சார் இது எங்கள் வீடு எங்கள் உரிமை, நாங்கள் ஒரு நாள் நைட்டு எங்கள் ஹோட்டலில் தங்குறதா இருந்தாலும் அதுக்கு நாங்கள் பே பண்ணணும், அதுக்கு பதிலாக நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு போலீஸும், என்னம்மா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, அப்புறம் என்ன சார் நாங்கள் இந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு சன்னல் வேலை தான் பார்த்தோம், அதுக்கே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும், உடனே ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு சீல் வச்சிங்க, இப்போ எங்கள் கையில் ப்ரூஃப் இருக்குது, உங்களால் இப்போ எங்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியலைன்னா நான் கமிஷனர் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்டுறாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் வந்துட்டு கொஞ்சம் பயந்து போனதுனால, சரிம்மா வேறு வழி இல்லை, நீங்கள் ஆதாரமும் கையில் வச்சுருக்கீங்க, சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு அதிர்ந்து போன அங்கே சோழனுடைய பெரியப்பா இங்கே அவரை பார்க்குறாங்க. போலீஸை, உன்னை தான் என் நாலு போடணும், முட்டிக்கு முட்டி தட்டி உன்னெல்லாம் உள்ள வைக்கணும், எங்கே அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2 பேரையும் முதல்ல இழுத்துட்டு போவோம், ஸ்டேஷனில் கொட்டி வைக்கிறோம், காலையில் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போக, நல்ல வேலைங்க நீங்கள் சொன்னதுனால நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்தோம், இல்லைன்னா இந்த பத்திரத்தை என் பெரியப்பாவே எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாரையுமே இப்போ முழுசாவே ஹோட்டலை தங்க வைக்கிற நிலைமையில கொண்டு வந்து விட்டுருப்பாரு அப்படின்னு இங்கே சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே
நிலாவும் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட்டுறக்கூடாது சோழன். இப்போதான் நம்ம வீடுன்னு ஆயிடுச்சுல, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு நிலா சந்தோஷமா சொல்ல, தன்னை அறியாமல் நின்றுட்டு இருக்க எங்கள் சோழன் திடீர்னு நிலாவை கட்டிப்பிடிக்கவும் செஞ்சுறாங்க. சாரிங்க, ஒரு பதட்டத்திலையும் ஒரு சந்தோஷத்துலையும் தான் சொல்லும்போது அவர் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு பின்னாடி போக நிலா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கவும் செய்கிறாங்க.